கூட்டணி வச்சு தொண்டர்களோட எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த். 90% அந்த திமுகவோட வெற்றி வந்து இப்போ 100% ஆயிடுச்சு. ஆனால் இது பொறுக்காத, இந்த கூட்டணியை பொறுக்காத பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, வாழ்நாள் முழுக்க விஜயகாந்த் எதிர்த்துக்கிட்டு இருந்தாராம் திமுகவை. உங்களுக்கு தெரியுமா? வாழ்நாள் முழுக்க ஏற்றுக்கிட்டு இருந்தாருன்னா, அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திமுக எதிர்த்தார். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் சரி, கலைஞர், மூப்பனார், விஜயகாந்த் அவர்களுடைய எண்ணங்கள்லாம் ஒன்றாத்தான் இருந்தது. ரொம்ப பிரியத்தோடு தான் இருந்தாங்க. அப்படிங்கிறது தமிழகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அன்றைக்கி அவர் செய்த ஒரு தவறுக்கு கேப்டன் செஞ்ச ஒரு தவறுக்கு இன்றைக்கி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதுக்கு பிராயச்சித்தம் சொல்லியிருக்க மாதிரி இந்த கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. பிஜேபிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விஜயகாந்தோட ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லலாம், ஜெயலலிதாவுடைய ஆன்மா உங்களை மன்னிக்காது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு முறை தவறு பண்ணிட்டேன் நான் என்னோடய வாழ்க்கையில், பிஜேபியோட கூட்டணி வச்சது. ஆனால் இனிமேல் என்னுடைய வாழ்நாளிலும் சரி, அதிமுகவும் சரி, இனிமேல் எந்த காலத்திலையும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாதுன்னு சொல்லி பிஜேபி வெளியில் உங்கள் ஆட்சியை கவிழ்த்தவர் தான் ஜெயலலிதா அவர்கள். அப்போ அந்த ஆன்மா மன்னிக்காது இல்லை உங்களுக்கு. நீங்கள் அதிமுகவோட, நீங்கள் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வச்சுருக்கிற எப்படி ஜெயலலிதாவுடைய ஆன்மா மன்னிக்கும்?